சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரேகா கிட்ட வந்து நம்ம மீனா கேட்குறாங்க, நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் சத்யா கூட இருக்கனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் நம்ம மனோஜ் வந்து அவங்க கடை ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கடையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக விஜயாவும் வருவாங்க. வக்கீலை பார்த்துட்டு தான் வரேன், அந்த குழந்தை மட்டும் உன்னோட தான் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீ ஜெயிலுக்குள்ளே தான் போயிடுவேன், உன்னை நம்பலாமாடா, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா நீ இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இல்லைம்மாவை போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை நம்பி தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா மீனா வந்து ஸ்ருதிக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, இங்கே வந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொன்னால், எனக்கு தான் ரவி இருக்கானே, பிடிச்ச பையனோட இருந்தால் எங்கேனாலும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம முத்து வந்து மீனாக்கிட்டேயும் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கனகா வந்து மனோஜோட கடைக்கு வந்திருப்பாங்க. வா ஹஸ்பண்ட், நீ வந்து என் கூட தான் இருக்கணுமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, புதுசாக ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேருமே ஏசி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ கனகாவை பார்த்த உடனே, நீ தனியாவாமா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது கரெக்டாக அந்த ஜோசியர் இது என்னோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் தான் வந்தோம், ஆனால் உங்களை பார்க்க முடியல, கங்க்ராஸ் சார், இப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முத்துவும் பேசுவார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.